அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம ராஜ் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாம அவங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ட்ராவல்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறதுக்காக பணம் இல்லாமல் நம்ம கதிரை அழிஞ்சிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜி. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் காம்படிஷனில் நம்ம கலந்து வின் பண்ணி கண்டிப்பாக கதிருக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ராஜி நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக கண்மூடித்தனமாக இந்த ஃபேக்காக வர ஒரு ஆடை பார்த்து அதனால் நம்ம ராஜி பெரிய ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாத ஒரு காண்டாக்ட் நம்பரை மட்டும் வச்சு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஆசைப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. கதிர் வந்து ஆரம்பத்தில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறது, அதுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியும், நான் அதை பார்த்துக்கிறேன். நீ போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற உன்னோட லட்சியத்திலேருந்து பின்வாங்காமல் இருந்தால் அதுவே போது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்கிறாரு. ஆனால் இல்லை, நீ இதுக்கு ஒத்துக்க தான் வேணும். நான் இதில் கலந்துக்க போகிறேன், எனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட வரும்னு உனக்கு தெரியும் இல்லை கதிர், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி எவ்வளவோ சொல்கிறாங்க. அதனால் கதிர் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அது நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ராஜி வந்து அத்தை மாமா எல்லாத்தையும் பர்மிஷன் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமா வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ராஜி வந்து பேசுகிறாங்க. நான் ஒன்று கேட்கணும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது டான்ஸ் காம்படிஷன் ஒன்று நடக்குது, அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த காம்படிஷன் சென்னையில் நடக்குது அப்படிங்கிறத ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி என்னடி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஊரில் டான்ஸ் ஆடுறதுக்கே நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், எப்படியோ ஒரு வழியாக பேசி கன்வீனியன்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, நீ எங்கேயும் போக வேணாம், உன்னோட ட்ரைனிங்கை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காத நம்ம கோமதி வந்து இல்லை முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், வெளியூரில் போய் டான்ஸ் ஆடி ஜெயிக்கணும்னு என்ன இருக்குது, நான் தான் கதிருக்கு ஷோரிட்டி தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளித்து டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.